Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிவில் சப்ஜெக்ட்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுமா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் ஷீட் நம்பர் 26 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஷீட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 25 ஷீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை வந்து பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் படிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 26. இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் இதில் ஒரு 3 கண்டிஷன் பார்த்துருமா, அதோட தொடர்ச்சியாக 2 கண்டிஷன் இருக்கும். டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன் ஃபார் ஸ்டாஃப் ஹெல்ட் அண்ட் வெர்டிக்கல் அண்ட் இன்க்ளினேஷன். அதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் இருக்கா, அது வந்து அந்த ஸ்டாஃப் ரீடிங் எடுக்கணும்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் இன்க்ளைண்டாக இருக்கும். அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஹரிசான் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சி காஸ் டீட்டா. இன்னொரு டைம் ரெண்டுமே வந்து சைட் வந்து இன்க்ளைண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹரிசான் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சி காஸ் டீட்டா. ஓகேவா? இதில் கே அப்படிங்கிறது என்னது, மல்டிபிள் கான்ஸ்டன்ட். எஸ் அப்படிங்கிறது ஸ்டாஃபோட இன்டர்செப்ட் ஆங்கிள், டாப் அண்ட் பாட்டம் ஆங்கிள். டீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிள் வி ஈக்குவல் டு கேஎஸ் சைன் 2 டீட்டா. சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், இது கேங்கிறது மல்டிபிள் கான்ஸ்டன்ட், அது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? கேஎஸ் சைன் 2 டீட்டா டிவைடட் பை 2 பிளஸ் சி சைன் டீட்டா. இன்னொரு டைம் சொல்லலாமா? கேஎஸ் சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 பிளஸ் சி சைன் டீட்டா. இன்னொரு டைம் ரெண்டு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாமா? ரெண்டு ஆங்கிளுமே இன்க்ளைண்டாக சைட் வியூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹரிசான் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு நம்ம நார்மலாக படிச்சு கேஎஸ் பிளஸ் சின்னு படிச்சிருப்போம். கேஎஸ் பிளஸ் சி. இங்கே ஹரிசான்னா காஸ் ஸ்கொயர் பிளஸ் காஸ் வரும். இங்கே சைன் வெர்டிக்கல் அப்படின்னா சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 சைன் டீட்டா வரும். சிம்பிள். நம்ம நார்மலாக கேஎஸ் பிளஸ் சின்னு படிச்சிருப்போம்ல, இதே ஃபார்முலா தான் இங்கே கொண்டு வரோம். கேஎஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். அங்கே ஹரிசான் டிஸ்டன்ஸுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சி காஸ் டீட்டா. அதே இங்கே வெர்டிக்கல் ஆங்கிள் வரும்போது கேஎஸ் சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 பிளஸ் சி சைன் டீட்டா. முடிஞ்சா? அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன் ஃபார்முலா ஃபார் ஸ்டாஃப் நார்மல். அதாவது ஸ்டாஃப் வந்து நார்மலாக இருக்கு, எலிவேஷன் வந்து ஸ்டாஃப் வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹரிசான் டிஸ்டன்ஸ் கே ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி காஸ் டீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் சி சைன் டீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் சி டைன் டீட்டா. இன்னொரு டைம் கேஎஸ் பிளஸ் சி காஸ் டீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் சி டைன் டீட்டா சொல்லலாம். அதுக்கடுத்து வெர்டிக்கல் ஆங்கிள் கேஎஸ் பிளஸ் சி சைன் டீட்டா, கேஎஸ் பிளஸ் சி சைன் டீட்டா. இன்னொரு டைம் சொல்லலாமா? ஹரிசான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? கேஎஸ் பிளஸ் சி காஸ் டீட்டா பிளஸ் சி சைன் டீட்டா. அது வெர்டிக்கல் ஆங்கிள் கேஎஸ் பிளஸ் சி சைன் டீட்டா. கிளியரா? அதுக்கடுத்து இன்க்ளோஸ்டு டிராவர்ஸ், டிராவர்சிங்கில் காமர்ஸ் சர்விங்கில் படிச்சிருப்போம். அதில் இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n - 4 × 90 டிகிரி. இது வந்து தெரிஞ்சுக்கணும், பட் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நார்மலாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா 360 டிகிரி தான். அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒவ்வொரு சைடும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? க்ளோஸ்டு டிராவர்ஸில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி தான், அதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. எது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது, சைட்ஸ் வந்து அதிகமாகுது, இரகுலர் சேஃபாக இருக்குது அப்படின்னா அது கண்டுபிடிக்கலாம். நார்மலாக இன்க்ளூட் ஆங்கிள் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோணத்தோட ஆங்கிள் நமக்கு தெரியாத ஆப்ஷனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2n - 4 × 90 டிகிரி. ஓகேவா? இது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சைட்ஸ் எத்தனைக்கு? ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு. என்ன வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் 2 × 3 சைட்ஸு -4 × 90. 2 × 3 எவ்வளோ? 6 - 4. 6 - 4 2. 2 × 90 180 டிகிரி. முக்கோணத்தோட ஆங்கிள் எவ்வளோ? டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி இருக்குமா? அதான் வந்து இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இது இல்லை. நார்மலாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா 360 டிகிரி தான். ஆனால் வந்து ரொம்ப இன்டீரியர் சேஃபாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் 90 டிகிரி. ஓகேவா? அதே இந்த ஃபார்முலாவே எப்படி எழுதலாம் அப்படின்னா 2n - 4 × 90 டிகிரியா? இதில் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம்னா 2 × 90 டிகிரி வருமா? 2 × 90 எவ்வளோ? n - 2 180 டிகிரின்னு ஃபார்முலா எழுதலாம். ரெண்டு ஃபார்முலாமே கரெக்டு தான்ப்பா. ஒன்ஸ் இதை கொஸ்டின்ஸில் கேட்காங்க இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லிட்டு இந்த ஆன்சரை கொடுத்துருந்தாலும் செக் பண்ணிக்கணும். n - 2 × 180 டிகிரினாலும் கரெக்டு தான். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஹரிசானல் ஆங்கிள் டி ஈக்குவல் டு கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சி சைன் காஸ் டீட்டா. அது வெர்டிக்கல் ஆங்கிள் கேஎஸ் சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 பிளஸ் சி சைன் டீட்டா. ஓகேவா? அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் ரெண்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா ஃபார்முலா என்ன? கேஎஸ் பிளஸ் சி காஸ் டீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் சி சைன் டீட்டா. அது டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? கேஎஸ் பிளஸ் சி சைன் டீட்டா. முடிஞ்சா? அடுத்து வந்து இன்க்ளூட் ஆங்கிள் டிராவர்ஸ் இன்க்ளூட் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் இன்க்ளூட் ஆங்கிள் ஃபார்முலா 2n - 4 × 90 டிகிரி. அதே ஃபார்முலா எப்படி எழுதலாம்?
n-2 into 180 டிகிரின்னு எழுதலாம். அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2n + 4 into 90 டிகிரி. ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம்.